ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீஸ் ஹோம்மேட் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதனால் இந்த லெக் பீஸு சிக்கன் மசாலா போட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இது பாருங்கள். இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, மிளகு ஜீரகம், சோம்பு எல்லாமே இதில் போட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் அரைச்சி அரை மசாலா தடவி வச்சுருக்கோம், கொஞ்சம் டேஸ்ட் இறங்கட்டும்னு. அது கூட மேலே மஞ்சத்தூள் போட்டாச்சு, நம்ம ஹோம்மேடு மஞ்சத்தூள். அடுத்தது அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஹோம்மேடு ஸ்ரீஸ் மிளகாய்த்தூள், ஸ்ரீஸ் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு சேர்க்க வேண்டியது ஸ்ரீஸ் சிக்கன் மசாலா. அது கூட கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. லெமன் புழிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணியாச்சு. தம்பி கார்ன்ஃப்ளவர் போடுறான். அவருக்கு ஏதாவது ஒன்று போடணும். கார்ன்ஃப்ளவர் போடுறாரு. இது கூட நம்ம வேணும்னா சிக்கன் 65 ஸ்ரீஸ் ஹோம்மேட் சிக்கன் 65 மசாலா வச்சுருக்கோம். வேணும்னா கலந்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னா இதில் நம்ம எல்லா மசாலாவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறதுனால இதுவே நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணும். அந்த கறியெல்லாம் சாஃப்டாக ஊறிடும். அந்த டேஸ்ட்டு எல்லாமே இதில் வந்து கொஞ்சம் இந்துப்பு சால்ட்டு போட போகிறேன். போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. அது அப்படியே நம்ம எண்ணெயில் போடணுன்னா போட்டுக்கலாம். எண்ணெயில் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம தோசைக்கல்லையே ஒரு மூடி போட்டு நல்லா லைட்டாக ஆயில் விட்டு மூடி வச்சோம்னா சூப்பராக வெந்துடும். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நம்ம கடையில் போய் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டா டேஸ்ட்டும் பிடிக்க மாட்டேங்குது, உடம்புக்கும் கெடுதல். நம்ம வீட்லேயே இப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது.